வெல்கம் டு நியூ மொபைல் சொல்யூஷன். இன்றைக்கி நம்ம வந்து கூல்பேட் நோட் 3 லைட் விவோ V5s அது எப்படி டச் மாற்றுறது, நம்ம ஹோம்மேடட் ஓசி மிஷினில் எப்படி மாற்றுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்மக்கிட்டேருந்து பாக்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அவங்களாம் வந்து நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைங்க இருக்குது. அதை நம்ம நேரில் பார்த்தோன்னா சால்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் லாங்காக இருக்கிறதால ஒரு சிலரால் முடியல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இந்த கிளாஸ் எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு ஊசி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். OCA பாக்ஸ் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்காவது தேவைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுப்பேன் நான். நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த பாக்ஸ் முக்கியமாக வந்து இந்த சின்ன சின்ன கடை வச்சுக்கிறவங்களுக்காக தான் பண்ணுறது. நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே பிடிச்சிருக்கும். அது இல்லாமல் இங்கே சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்கள் நேராக கூட வாங்க. நேராக வந்து டிஸ்பிளே கிளாஸ் ஓசியை எடுத்துகிட்டு வந்து நீங்களே போட்டு கூட செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஆச்சுன்னா மட்டும் எடுத்துகிட்டு போங்க. நான் இங்கே சென்னையில் இருக்கிற ஒரு 8 பேர்கிட்ட அதுமாரி தான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு லைவாக பார்த்துட்டு தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்ம தாம்பரத்தில் ஒரு 2 பேர், ஆவடி, கும்மிடிப்பூண்டி, அப்புறம் இங்கே தேனாம்பேட்டை, மயிலாப்பூர், சோழிங்கநல்லூர் இந்த சைட்லேருந்து தான் வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி. இப்போ 2 மாடலுக்கான எல்லா இதுவும் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. முதல்ல கிளாஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அந்த க்ளூ எதுவுமே இல்லாத அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கணும். அது இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த சென்சிட்டிவ் ஏரியாண்ட வந்து ஒரு ஜெல் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இடத்துல நிறைய பேர் க்ளீன் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது கொஞ்சம் மேடாக இருக்கிறதால நம்ம மேலே கிளாஸோ டச்சோ வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இடம் தூக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ஓசியை வந்து ஒட்டாது. அந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயோ இல்லை அது கீழேயோ இருக்கும். அது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா தொடங்க. நம்ம கை வச்சு பார்த்தா நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ மேடு பள்ளம் இருக்குன்ட்டு. கரெக்டாக நம்ம தொடச்சி கரெக்டாக ஓசி போட்டோன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும். டஸ்ட்டு படிக்கிறது இல்லைனா ஓசி போடும்போது லைட்டாக இழுத்துட்டு வர்றது அந்தமாரி இல்லாமல் பார்த்துக்குங்க. ரோலர் வச்சுக்கிறவங்க ரோலர் வச்சு போடுங்க. அது அவங்கவுங்க விருப்பம். அது எனக்கு நம்ம இந்த ஏடிஎம் கார்டு அந்த இதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இது மேக்ஸிமம் முழுக்க ஆல்டர்னேட் தான். நம்மளுக்கு OCA பாக்ஸ் மிஷின் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸ்டார்டிங் என்ன ரேட் இருந்தது, இப்போ என்ன ரேட்டு போயிட்டுருக்குன்னு. இன்னும் நிறைய பேர் ஹோம்மேடுன்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு, இந்த சின்ன பாக்ஸு தான் விஷயமே. ஆனால் அது பெரிய பாக்ஸாக ரெடி பண்ணி அது கூட வந்து சில பல சுவிட்சு அது இது எல்லாமே செட் பண்ணி 18,000 20,000 செல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளது அந்த ரேட்லாம் கிடையாது. ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப லோ பட்ஜெட் இது தான். நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்குங்க. யார்கிட்டனா ரேட்டு கேட்டுக்குங்க. நம்மக்கிட்ட இருக்கிறதுலே நம்ம பாக்ஸ் மட்டும்தான் ரேட்டு கம்மி. அதை நான் கேரண்டியாக சொல்லணும். ஏன்னா வெளியே எல்லாத்தையும் நானும் விசாரிச்சுருக்கேன். ரொம்ப சீப்பான ரேட்டு. எதனா காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த V5s வந்து நான் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணல. நான் போர்டு எடுத்துகிட்டு இது பண்ணவேன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஸ்டிப் மாற்றலை. சும்மா மேலே தான் வச்சுருக்கேன். அதனால தான் ஸ்டிப்பு வெளியே இருக்குது. நான் திரும்ப போர்டு எடுத்துகிட்டு போனமேன்றதுக்காக அப்படி வச்சுட்டேன். முன்னாடியே தச்சோட அந்த
டச்சில் இருக்க அந்த கவர் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு சில டைமில் வந்து பழைய டச்செலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த க்ளூ அப்படியே இருக்கும். நீங்கள் பின்னாடி இருக்க கவர் ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த க்ளூ மாரி உள்ளே ஒட்டிகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கிளாஸை ஃபுல்லாக தொடச்சிட்டு தான் மாற்றணும். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு ஓசி ஷீட்டு நீங்கள் டிஸ்பிளேலேருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஓசி நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணிக்கங்க. லைட்டாக ஸ்டிக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்ததுன்னா லைட்டாக வச்சுடுங்க. ரிமூவ் பண்ணி அந்த கவர் ரிமூவ் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஓசி ஷீட்டில் டிஸ்பிளேல இருக்கிற ஓசி ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். செகண்ட் லேயர் அதுதான் எப்பயுமே சேஃப்டி. எடுக்கும்போது ஒரே டைமாக எடுங்க. இப்போ என்ன மாரி எடுக்காதீங்க. ஏன்னா ஒரே டைமில் எடுத்திங்கன்னா தான் பெஸ்ட்டு. இல்லைன்னா ஒரு மாதிரி அந்த லைன் மாதிரி வரும் பாருங்கள். ஒரு சில இதில் சின்ன லைன் வரும், ஒரு சில இதில் வந்து பபுள் மாரி நீட்டாக வந்துடும். கரெக்டாக ஃப்ரேமில் கரெக்டாக உட்காந்தா போதும். ஜஸ்ட் நடுவில் ஒரு அழுத்திட்டு டிஸ்பிளே வெளியே எடுத்துடலாம். கொஞ்சம் அளவுக்கு சென்டரில் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. நான் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சென்டரில் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கார்னராக நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரே டைமில் மொத்தமாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. சென்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பபுளை வெளியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடும். நீங்கள் கேட்பீங்க இது எதுக்கு நம்ம பஞ்சிங் மிஷினில் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு. பஞ்சிங் மிஷின் நீங்கள் ஓசி மிஷின் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு 18,000 20,000 ஆகும். இந்த சின்ன சின்ன கடை வச்சுக்கிறவங்களாம் 1-2 மொபைல் தான் வச்சு பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 மொபைல் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த மிஷினோட காஸ்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் காசு கூட வராது. ஏன்னா அந்தளவுக்கு ரேட் இருக்கிறதால தான். இப்போ கூல் பேன் நோட் 3 லைட்டு அதுவும் சேம் அதே தான். நம்ம ஃபஸ்ட்டு டச்சில் இருக்கிற கவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நம்மளுக்கு தான் சேஃப்டி. ஏன்னா நம்மளுக்கு டைமும் வேஸ்ட்டாக போகும். நீங்கள் ஓசி ஷீட்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதுக்குள்ளே ஓசி ஷீட்டில் ஏதாவது டஸ்ட் வந்து உட்காந்துச்சுனாலும் ஒன்றுமே இது பண்ண முடியாது. முதல்ல ஓசி ஷீட்டு ஓட்டும் போது நம்ம ஃபேனை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. எங்கேருந்து தான் வருவான்னு தெரியாது துஷ்ட சக்தி. சேம் அதே V5S பண்ண மாரி சென்டரில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக பாருங்கள். என்னோடய விரலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக சென்டரில் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். 2 சைடுமே ஒட்டவே இல்லை பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சைடு எடுத்துகிட்டு சின்ன சின்ன பபுள் இதுலேயே இருக்கிறதால நம்ம கையிலே பண்ணிடலாம். சப்போஸ் பெரிய பபுளாக இருந்ததுன்னா நம்ம செப்பரேட்டர் மிஷின் மேலே கூட நம்ம வச்சு அந்த பெரிய பபுள் இருக்கிற இடத்துல வந்து லைட்டாக ஒரு 30 செகண்ட் மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறது கை வச்சு பண்ணணும் கூட கிடையாது. நம்ம பாக்ஸோட டோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோர் வந்து நீங்கள் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்பிளே வந்து செப்பரேட்டரில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு ஷீட் மாரி ஏதாவது ஒன்று வைங்க. நீங்கள் மட்டும் அந்த மூடியை தூக்கி வச்சிடாதீங்க. அதுக்கு மேலே ஏதாச்சும் நம்ம பபுள் கவர் அதுமாரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு அது மேலே ஒரு அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய பபுள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். நம்ம கையில் ப்ரெஷர் பண்ணாலே போதும். அந்த பெரிய பெரிய பபுள் எல்லாமே சின்னதாகிடும். பார்த்துக்குங்க, அது சின்ன சின்ன பபுள்ஸ் தான் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் எதுவும் இல்லை. இதான் நம்ம ஓசி பாக்ஸ். டிஸ்பிளே வைக்கிறேன். உள்ளே பபுள் கவர் எதுக்கு வைக்கிறேன்னா, உள்ளே பெரியும் மெட்டலாக இருக்கிறதால காம்போக்கு எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். மூடி மட்டும் கொஞ்சம் போடுறது ஒரு 2-3 தடவை நீங்கள் போட்டு செக் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு இது ஈஸியாகிடும். அது இப்போ நான் வந்து காலில் ப்ரெஸ் பண்ணுற பம்ப் வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து லாஸ்ட் வீக் வந்து நான் இது டிசி மோட்ரு 12 வாட்ஸ் டிசி மோட்ரு ஒன்று வாங்கியிருந்தேன். அதுவும் நான் இன்னொரு வீடியோவில் செக் பண்ணது. அது நல்லா இருக்குன்னு இருந்ததால் சரின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அவர் ப்ரெஷர் கொடுத்ததில் 100 வரைக்கும் போச்சு.
நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா அது 60 70க்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. போதும் நம்மளுக்கு இதுவே போதும் தான். நம்ம காலில் அடித்து இது பண்ணுறத விட இது பரவாயில்ல. அந்த ரேட்லாம் பார்த்திங்கன்னா 3500 கிட்ட போகுது அந்த பம்பு. டிசி மோட்டரே 3500 கிட்ட போகும். ஜஸ்ட்டு நம்ம ஆன் பண்ண உடனே ஒரு 10 செகண்ட் பிடிச்சிருந்தா போதும், அவ்வளோதான். இப்போ டோர் லாக் ஆகிடுச்சு. டோர் லாக் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷர் கேஜ் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். கரெக்டாக மேக்ஸிமம் ஒரு 30லேருந்து 40 செகண்ட் அதுக்குள்ளே வந்து நம்மள 60 ரீச் ஆகிடுது. இந்த டிசி மோட்ரு வந்து இதோட இதுவும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது கரெக்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து 950க்கு கேஷ் ஆன் டெலிவரி தான் வாங்கினேன். அப்புறம் வந்து இந்த அடாப்டர் வந்து செப்பரேட்டாக நம்ம தனியாக வாங்கணும். இதோட ரேட்டு என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்ன ரேட்டு வருதுன்னு சொல்லிவிட்டு. 12 வாட்ஸு 20 ஆம்ஸ் எஸ்எம்பிஎஸ். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுலே 45 கிட்ட வந்துருச்சு. இது பார்த்துக்குங்க. 100 PSI வரைக்கும் போட்டிருக்கு. ஆனால் 100லாம் வராது. 60 இல்லை 70 தான் வருது. இந்த முழுக்க வந்து பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாக்ஸுக்கு மேலே ரெடி பண்ணி அதில் எல்லாமே ஒரு பாடமாக கற்றுக்கிட்டு தான் இதை பாக்ஸை ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இருக்கிற வேலையில் இதையும் பண்ணணும் போது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த சின்ன கடை வச்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த கொரோனா டைமில் எல்லோரும் வாடகை கொடுக்குறது கூட முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர். அதுக்கு காரணம் வந்து தெரு வந்து 10 கடை உருவாயிடுச்சு. அதுக்கு போட்டி போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு அர்ஜென்ட் வேலை, நீங்கள் டிஸ்பிளே டச்சை ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஒரு சில இது வந்து மவுண்டோட ரிமூவ் பண்ணணும் இல்லையா, இன்னொரு டீலர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கணும். அவங்க வந்து ஒரு சார்ஜஸ் வாங்கிக்கின்னு அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அவங்க வந்து ஃப்ரீயாக இருந்தால் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா டைம் சொல்லுவாங்க. கரெக்டாக மணி 8 ஆகுது. செப்பரேட்டர் மேலே வைக்கிறோம். அது எதுக்குன்னா கொஞ்சம் பெரிய பபுளாக இருந்தால் கொஞ்சம் நம்மளுக்கு மெல்ட் ஆகும். அதுக்காக தான் அது பண்ணுறது. நான் கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வச்சுருப்பேன். நீங்கள் இது வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வந்து கொடுக்குறது வந்து மேக்ஸிமம் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 100 வரைக்கும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். 70, 80, 60 இதுவே நம்மளுக்கு ஓசிக்கு போதுமானது. இப்போ மிஷின்லேயே பார்த்திங்கன்னா வந்து 40, 42, 40, 42 தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுக்கு நம்ம இதுவே போதும். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 18 நிமிஷம் ஆயிடுச்சு. ப்ரெஷர் அப்படியே தான் இருக்குது. நான் வந்து ஹீட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இப்போ 60 அதுமாரி தான் வச்சுருக்கேன் ஹீட்டு. அதுவே போதும். நீங்கள் காற்றை கையிலே ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணும்போது நம்ம டோரை வந்து சேஃபாக பிடிச்சிக்கங்க கையில். கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9962259453. பாக்ஸோட ரேட்டு வந்து வெளியே சொல்ல முடியாதுன்றதால தான் இப்போதைக்கு சொல்லலை. செயல்பட்டுருக்க ரொம்ப லோஸ்ட் காஸ்ட். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கங்க. மூடி எடுத்தாச்சு. அதேமாரி இப்போ இந்த போட்டிருக்க ரப்பர் வந்து நல்ல குவாலிட்டியான ரப்பர். முன்னாடி போட்டதெல்லாம் கொஞ்சம் ஃபெயில்டில் இருந்தது, ஃபெயில்டாச்சு. இது கொஞ்சம் பரவாயில்லை, நல்லாயிருக்கு. ரிசல்ட் வந்து உங்களுக்கு 100% இருக்கும். 100% ரிசல்ட்டு. கூல் பேட் நோட் 3 லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு பபிள் கூட இல்லை, பக்காவாக இருக்குது. இதுக்காக நம்ம தூக்கிட்டு இன்னொரு கடைக்கு எடுத்துன்னு ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. 50,000 60,000 கொடுத்து மிஷின் வாங்க தேவையில்ல. இது உங்களுக்கு கரெக்டாக பக்காவாக இருக்குது.
இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் டெஸ்டிங் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோலையும் வந்து ஒரு சின்ன பபுள் கூட இல்லாத அளவுக்கு உங்களுக்கு லாக் பண்ணி தான் கொடுப்பேன் ஏரை. ஏன்னா டோரு அது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட அதெல்லாம் கிளியர் ஆகிட்டு வரும். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், நான் ஸ்டாப் வீடியோன்னு சொல்லிட்டு. அதில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்டில் ஒரு சிலர் பாக்ஸ் விற்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது ஏன்னா அவங்க வந்து 50,000 1,00,000 கொடுத்து வாங்கியிருக்காங்கல்ல, அப்போ அவங்களாம் பேச தானே செய்யணும். அதுக்காக வீடியோவை கட்டே பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக 16 நிமிஷம் 18 நிமிஷம் இருக்கும். அந்த வீடியோவே கட் பண்ணாமல் ஓசி போட்டு நம்ம பாக்ஸில் வச்சு காலில் மிதித்து ஃபுட் பம்பில் பண்ணி சக்ஸஸ் பண்ணி அது ரிசல்ட்டை நான் காமிச்சிருக்கேன். அதில் சரிங்களா, சொல்கிற அளவுக்கு திருப்தியாக இருக்குதுன்னு இருக்காங்க எல்லாருமே. அதேமாதிரி இன்ஸ்டியூட் வச்சுருக்கவங்க, இந்த ட்ரைனிங் கொடுக்குறவங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பல்காக எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி நான் பண்ணித்தரேன் நான். ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு மினிமம் ஒரு 5 பாக்ஸ் இல்லை 10 பாக்ஸ் அதுமாதிரி தேவைப்படும். அதுமாதிரி தேவைப்படாமல் நம்ம மொத்தமாக செய்யும்போது கம்மியான ரேட்டில் நம்ம தரலாம். எஸ், பாக்ஸ் வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். மகாராஷ்டிரா, ஒரிசா, ஜம்மு காஷ்மீர், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நம்பி வாங்கலாம். அதேமாரி பைசா ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது கூட நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஏன்னா கரெக்டாக கொடுப்பானா கொடுக்க மாட்டானா இல்லை ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஓப்பனாக வந்து எல்லாரோட கான்டாக்ட் லிஸ்ட்டும் கொடுத்துருவேன். ஏன்னா அவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கொடுக்குறது கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்றேன். யார் யார்கிட்ட எவ்வளோ பேசியிருக்கேன், யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து உங்களோட மணியை சேவ் பண்ணுறதுக்காக தான். இது வியாபார நோக்கத்தோடு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இதுவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இதில் நீங்கள் ஒரு 2 காம்போ ஒரு 3 காம்போ நீங்கள் ஓசி போட்டிங்கனாலே அந்த பைசாவை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போனா நீங்களே பார்த்துங்க இது என்ன ரேட்டில் இருக்குன்றது. ரேட்டு ஏன் இப்போதைக்கு நான் சொல்லலைன்னா, இந்த வீடியோ வந்து இன்றைக்கி ஒரு நாளோ இல்லை அடுத்த மாதம் மட்டுமோ இருக்கிறது கிடையாது. இது கண்டினியூவாக இருக்கும். நம்ம திரும்ப ரீசேல் பண்ணும்போது ரேட்டு பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் வந்து நம்ம இவங்க கேட்குறதுல அந்த ஓல்டு ரேட்டு தான் கேட்பாங்க. நம்ம அதை சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் ரேட் நான் இதில் போடலை. ரொம்ப லோவான காஸ்ட்டு தான். இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா இடத்துலையும் நான் ட்ரை பண்ணிட்டேன். நான் எல்லா ஹோம்ஒர்க்கும் பண்ணி பார்த்ததில் என்னோடய பாக்ஸ் மட்டும்தான் சீப் ரேட், லோவஸ்ட் காஸ்ட். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா லைவ் டெமோ வேணும்னா கூட நீங்கள் வந்து கடைக்கு வாங்க. என்னோடய அட்ரஸ் கீழே கொடுத்துருப்பேன். கடைக்கு வாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வந்து லைவாக வந்து நீங்கள் என்கிட்ட இருக்க டெமோவில் செக் பண்ணிக்கலாம். நீங்களே போட்டு செக் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஸ்டாக் இருந்ததுன்னா உங்களுக்குன்னு கொடுக்குற அந்த பாக்ஸை நீங்களே செக் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இது ஒர்க் ஆகல அது ஒர்க் ஆகலன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம அதில் வந்து மிஷினரி ஐட்டம் எதுவும் வைக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பாக்ஸ் தான். ஸோ நான் நம்பி வாங்கலாம். பைசா ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நான் கொரியர் அனுப்புறதுக்கு முன்னாடியே அனுப்பிடலாம். இல்லை உங்களுக்கு நம்பிக்கை வேணும் அப்படின்னா நான் பாக்ஸ் ரெடி பண்ணும்போது பேக் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ, அது ஸ்லிப்பு ஓட்டினதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ, கொரியர் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ, அதுமாரி கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.